போனாலும் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறது. தினமும் இதே பொழப்பா போச்சு. இது அவனுக்கா எனக்கான பாத்துறேன். இது எங்களுக்கு சொந்தமான இடம்டா. இது எங்களுக்கு சொந்தமான இடம்டா. என்னடா எங்களுதா இது? அதானே முன்ன பிள்ளை இவனை பார்த்ததே இல்ல. கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிற. எதுக்கே அடிக்கிற? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கேட்கணும்னு நினைச்சேன். அதனால அடிச்சேன். ஜாதி மதம் சொல்றீங்களே. உங்க உடம்புல இருந்து உயிர் போச்சுன்னா மீறி சுடுகாடு தானடா. அதுக்கே அடிச்சுக்கிறீங்களே. வெக்கமா இல்ல? இந்த ஜாதிக்கு பிறந்தவன் சொல்றதை விட இத சாதிக்க பிறந்தவன் சொல்லுங்கடா. நாடு உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். நாட்டுக்கு நாடே சண்டை வேண்டாம் சமாதானமா போறப்ப நாட்டுக்குள்ள அடிச்சுக்கிறீங்களே. உறவு முறை தெரியாதா உங்களுக்கு? 5 அறிவு இருக்க யானைக்கு மதவரி பிடிச்சா காட்டளிக்கும் மேட்டளிக்கும் மரத்தளிக்கும். அதையும் மீறினா தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கும். அதோட இடத்தை அழிக்கவே அழிக்காது. ஆனா 6 அறிவு இருக்கிற மனுஷருக்கு மதவரி பிடிச்சா தன்னோட இடத்தை மட்டும் தான் அழிக்கிறான். ஒரு வயிற்றுல பிறந்தா தான் அனந்தம்பிக்கிறது இல்ல. பேசுற வார்த்தையில பழகுற முறையில அனந்தம்பி. ஒரு இடத்துல இருந்த அனந்தம்பி. ஒரு உணர்வுல வாழ்ந்த அனந்தம்பி. ஒரு நாட்டுல சேர்ந்த அனந்தம்பி. இந்த அனுசரணை எப்ப உங்க அறிவு கெட்டுதோ அப்பதான் நம்ம நாடு உருப்படும். இப்படிப்பட்ட அனந்தம்பி அடிச்சுக்கிறது அம்மனமா போறதோட அசையண்டா. 10 பேரோட மனசை திறந்து பேசி பாருங்க. சிரிச்சு பழகுங்க. அப்பதான் என்ன ஜாதிங்கிறது தெரியும். மனித ஜாதிங்கிறது புரியும். 4 பேரோட கை கோத்து நடந்து போங்க. அப்பதான் என்ன மதங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் சம்மதங்கிறது புரியும். நாம பிறக்கையில ஒண்ணும் தெரியாம தான் பிறந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமே சந்தோஷப்பட்டோம். இப்படி ஜாதி சண்டை மத சண்டையை பாக்குறப்ப தெரியுது நாம இன்னும் பிறந்த மாதிரி இருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்குடா போட்டுக்கிறது சட்டை, போட்டு தைக்கிறது உப்பு? குழந்தை அழுதுனா ஓடி போய் எடுத்து முத்தம் கொடுக்குறீங்களே. அந்த முத்தத்தை வாங்கிட்டு உங்க முகத்தை பார்த்து சிரிக்குத. அது இந்து முத்தம், முஸ்லிம் முத்தம், கிறிஸ்டியன் முத்தம் பாக்குது. மேல் ஜாதி முத்தம், கீழ் ஜாதி முத்தம் பாக்குது. உணர்வு, மனித உணர்வு. அந்நியனை விரட்டுறதுக்கு ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் பண்ணீங்க. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. சுதந்திரம் வாங்கின பிறகு ரத்தம் சிந்தி இப்படி உயிரை விடுறீங்களே. இதுல என்ன நியாயம் இருக்கு? இது காட்டு முன்னாடி தானே. எப்ப உங்களுக்கு புரிய போகுது? மதத்தால ஒருத்தர் பெரிய மனுஷன் ஆக முடியாது. மனசால மட்டும் தான் ஒருத்தர் பெரிய மனுஷன் ஆக முடியும். நீங்க எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அறிவு சிதறாம இருக்கும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆதரவா இருக்கும். நமக்கெல்லாம் ஒரே ரத்தம் தான். ஜாதி மத சண்டை விட்டு ஒழிப்போம். நம்மளாம் ஒண்ணா இருப்போம், ஒற்றுமையா இருப்போம். தம்பி ராசா, ஐயா, இந்த ஊர்ல எங்கேயாவது சத்தம் கேட்டாலே அது சாதி கலவரமா தான் இருக்கும். அதுல சாவும் கண்டிப்பா இருக்கும்னு இந்த கண்ணில்லாத குருடிக்கு கூட தெரியும்யா. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு வந்தப்ப ஒன்ற பேச்சு கேட்டுச்சு. இவனுங்கெல்லாம் பேசாம இருக்கிறத பார்த்தா ஒன்ற பேச்சுக்கு மறுவாதை கொடுத்து ஒத்துக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இதுவே 1 வருஷத்துக்கு முன்னால நீ வந்திருந்தீன்னா சாதி கலவரத்தால என்ற மகளையும் மருமகனையும் நான் இழந்திருக்க மாட்டேன். நானும் கை குழந்தையா இருக்கிற என்ற பேத்தியும் இப்படி அனாதையா இருக்க மாட்டோம். தம்பி, இந்த கண்ணில்லாத குருடிக்கு எல்லாமே இருட்டுதான். வெளிச்சத்தை பார்த்ததே இல்ல. ஆனா இவனுங்கெல்லாம் கண்ணிருந்து இவ்வளவு காலமா இருட்டுலதான் இருந்திருக்கிறானுவோ.
இன்னைக்கு ஒன்றரை மூலமா தான் வெளிச்சத்தை பார்த்திருக்கிறானுங்க. இந்த ஊர்ல என்ன மாதிரி பெத்தவள்லாம் அனாதை ஆகாம இருக்கணும்னா இந்த ஊருக்கு நீ வேணும் தம்பி. ராத்திரில பயம் இல்லாம நிம்மதியா தூங்கணும்னா, பகல்ல ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா திரும்பணும்னா இந்த ஊர்ல நீ தங்கணும் தம்பி. அட சீரு கட்டவனுங்களா, தம்பி இந்த ஊர்லயே தங்கணும்னு சொல்லுங்கப்பா. ஆமா ராசா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனியாள் இல்ல, குடும்பத்தோட வந்திருக்கேன். இருக்கட்டும். அம்மா, குடும்பத்தோட பொழப்பு தேடி போயிட்டு இருந்தேன், என்ன பாதியில இறக்குனது இவங்க சண்டைதாம்மா. ராசா, உழைக்கிற உணர்வும் உடம்புல தெம்பு இருக்கிறவனுக்கு உழைக்கிறதுக்கா பஞ்சம் வருது? இந்த அனாதைய நம்பி கணக்கில்லாத காடுகரை எல்லாம் ஏக்கர் கணக்குல புல்லு முளைச்சு போய் கிடக்கு. நீ மனசு வச்சு அதுல கால் வச்சீன்னா அங்க பயிரும் வளரும், பஞ்சமும் போயிரும், பகையும் போயிரும். தயவு செஞ்சு எங்களை வேண்டான்னு சொல்லிடாத ராசா. சரிங்கம்மா, நான் இங்க தங்க சம்பந்தம் கிடைச்சாச்சு. இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு கடவுள் மாதிரி வந்திருக்க கண்ணு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க போகலாம். ஐயா, நம்ம காங்கேயங்கால செவளக்காலை கொத்தி தூக்கி போட்டுச்சுங்க. ரத்தம் ஆறா ஓடுதுங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனா காப்பாத்திரலாங்க. வித்துக்கு ஒரே மாடுங்க, சொன்னீங்கன்னா காப்பாத்திரலாங்கய்யா. ஒண்ணு இல்லைங்கய்யா, நம்ம காங்கேயங்கால் தொட்டில செவளக்கால வாய வச்சிருச்சு. அதான் காங்கேயங்கால குத்தி தூக்கி போட்டுச்சுங்கய்யா. சொன்னீங்கன்னா காப்பாத்திரலாம்யா. ஐயா 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 ஐயா, சாதி கெட்ட நாயே, ஆளுநரை பத்தா உன்ன ஒன்ற அம்மா வசதாதி கால காங்கையும் கால அது குடிக்கிற தண்ணி தொட்டில ஈரசாய் சவளக்கால எப்ப தண்ணி குடிக்கலாம் என்றா சொன்ன? வித்துக்கு ஒரு மாடா. சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக சொத்தா இருந்த தம்பியை வெட்டி கொண்டு வந்தானா? அந்த ஈரசாய் சவளக்காலைய கொண்டு போச்சு போட்டு வந்திருந்தீங்கன்னா என்ன தங்கச்சங்கிலி உனக்கு பரிசா போட்டுருப்பா. வருஷத்துல மாசம் மாறலாடா, ஆனா மனுஷன் மதம் மாறக்கூடாது. வாழ்க்கையில சாஸ்திர சம்பிரதாயம் பொய்யா இருக்கலாம், ஆனா சாதி சமயம் பொய்யா கூடாது. போடா, போய் கொஞ்சம் கொஞ்சம் உசிர்ந்த அந்த காலையை கொண்டு போச்சு போட்டு என்கிட்ட வந்து சொல்லு. இது மாட்டுக்கு மாத்திரம் இல்லையடா, மனுஷனுக்கு சேர்த்திட்டா. சாதி உண்மையா? இதாங்க நம்ம ஊடு. வாசாமி, உள்ளர வாசாமி, இனிமே இந்த ஊரையும் ஊரோட பேரையும் நீதான் கண்ணு காப்பாத்தணும். வாங்க. அழாதட ராஜா, அழாதட கண்ணு, என் செல்லம். சிவகாமி, இந்த கண்ணு ஒன்ற மவனுக்கு பால் கொடு, பசியா இருப்பான். தம்பி, இன்னையில இருந்து எனக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிருக்கு, சொத்து மாதிரி. நீ இங்க இருக்கிறேன்னு சொன்னது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு.